பூக்களால் புகைமூட்டம் போடுங்க. ஒரு கொசு கூட நம்ம வீட்டுக்கு வராது. வீட்டுக்குள்ளே இருக்கிற கொசுக்கள் அனைத்துமே வெளியாயிடும். தினமும் நம்ம சாமிக்கு வைக்கிற பூக்கள் எடுத்து நிழலில் உலர்த்தி வச்சுக்கோங்க. இப்போ அடிக்கிற வெயிலுக்கு வெயிலில் வைக்கணுங்கிற அவசியமே இல்லை, நிழலில் வச்சாலே போதும். பூக்களோட மருதாணி இலை, மா இலை, வேப்பிலை, துளசி இலை, கற்பூரவள்ளி இலை, இந்த மாதிரி மூலிகைகளையும் நான் சேர்த்துருக்கிறேன். பூக்களோட இந்த மூலிகைகளும் சேர்ந்துருக்கிறதுனால இதிலிருந்து வர்ற புகை நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சில பேருக்கு கம்ப்யூட்டர் சாம்பிராணி செட் ஆகாது, மூச்சு திணறலை ஏற்படுத்தும். இந்த புகையினால எந்த ஒரு கெடுதலும் இருக்காது, கொசுவும் வெளியாயிடும். வீட்டுக்குள்ளேயே நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். சாமிக்கு வைக்கிற பூக்களை இந்த மாதிரி செய்கிறது சில பேர் தவறு அப்படின்னு நினைப்பாங்க. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப பேர் இதே போல தான் செஞ்சிட்ருக்காங்க. மூலிகை சாம்பிராணிகள்லையும் இந்த மாதிரி பூக்களை தான் சேர்க்குறாங்க. வீட்டில் சாமிக்கு வைக்கிற பூக்களை தூக்கி நம்ம செடிகளுக்கு தான் போடுவோம். அதை எந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். நான் இப்படி தான் ரெகுலராக செஞ்சிட்ருக்கேன். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா வீடியோக்கு லைக் கொடுங்க, சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.